Hi viewers, welcome back to Brain Cars. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கார் டிரைவ் பண்றதுக்கு கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ், ஒரு கார் ஓட்டும் போது ஒரு விழிப்புணர்வோட கார் ஓட்டுறது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பெருசா வந்து சிந்திக்கிறது இல்லை. அதுக்கான முயற்சி நம்ம செய்யறது இல்லை. ஆரம்பத்துல நம்ம வந்து கார் கத்துக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமா தெரியுது. அதனால அதுக்கு உண்டான ஒரு சிரமப்படுறோம். அதுலயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து ஒரு நல்ல டிரைவரா நம்ம ஆயிடுறோம். டிரைவர் ஆயிட்டு நம்ம ரோட்ல வந்து கார் ஓட்டுற அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிடுறோம். ஆனா அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லாத பட்சத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு எல்லாமே முழு காரணம் பாத்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வுங்கிறது தான். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து நம்மளோட காரை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். கார்னா நம்மளோட கார்ல உள்ள கியரு, ஸ்டேரிங், கிளட்சு, சீட்டிங் பொசிஷன், இதை பத்தி நம்ம ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கும். இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலைகள். நம்ம கார் டிரைவ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னால ஒரு ரோடு தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடு, பேக் சைடு, ரோடோட ஒவ்வொரு ரோடோட அமைப்புகள் எப்படி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும், ரைட் டேர்ன் இருக்கும், லெஃப்ட் டேர்ன் இருக்கும், கிராஸ் ரோடு வரும், ஜங்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரோட்லயே வந்து ஸ்பீட் பிரேக் வரும், மேடு பள்ளங்கள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைட்ல வந்து பைக், ஒரு ரைட் சைட்ல வந்து கார் வந்துகிட்டு இருக்கும், லெஃப்ட் சைட்ல பைக் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுவாங்க, ரோடு கிராஸ் பண்ணுவாங்க, அனிமல்ஸ் கிராஸ் பண்ணும். இப்படி நம்மளை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான ஒரு சூழ்நிலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து எப்ப நம்மளுக்கு வந்து புரியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வோட நம்ம கார் ஓட்டும் போது தான் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். இந்த விழிப்புணர்வு இல்லாம நம்ம வந்து ரோட்ல கார் ஓட்டிக்கிட்டே போறோம், நம்ம டிரைவ் பண்ணா போதும், கியரை மாத்தி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா போதும் அப்படின்னு நம்ம போகும்போது, இந்த எதிர்பாராத விதமா நம்மளுக்கு வந்து சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த விபத்து தவிர்க்க முடியாம போயிடும். அப்ப நம்ம ஒரு விபத்து இல்லாம ஓட்டணும், ஒரு கம்ஃபர்டபுளா ஓட்டணும், ஒரு ஸ்மூத் டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு வந்து நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். டிரைவ் பண்ணும்போது இந்த விழிப்புணர்வு எப்படி நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட டிரைவ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு லைவா நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். டிரைவ் போறோம். இப்போ ஒரு ரோட்டோட லெஃப்ட்ல நிக்கிறோம். இப்ப நம்ம ரைட்ல காரை மூவ் பண்ணி போறோம். இப்ப நம்ம விழிப்புணர்வுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனால பாருங்க, இப்ப நம்ம வந்து ரைட் சைடு வந்து மிரர் பாக்குறோம். இப்ப மிரர் பார்த்துட்டு தான் நம்ம ரைட் சைடு போவோம். இப்ப இதே இந்த ரைட் சைடு மிரர் நம்ம வாட்ச் பண்ணாம நம்ம வண்டியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடு வர்ற வாகனங்கள் ஏதாவது நம்ம கார்ல இடிச்சிடும். இதுதான் நம்மளோட பாயிண்ட் நம்பர் 1. பாத்துங்க, இப்ப நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு மிரர் செக் பண்ணிட்டு இப்ப ஸ்டீரிங் பொறுமையா டர்ன் பண்றேன். ரைட் சைடு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்ப ஃப்ரெண்ட்ல பாருங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒருவேளை நம்ம பக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், இப்ப அதை வந்து கணிக்கணும். இப்ப அவங்க ஒருவேளை முன்னாடி வரனா நம்ம ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போதுமான இடம் ரைட்ல மிரர் பார்த்து ரைட் சைடு போதுமான இடம் அவங்களுக்கு விட்டுட்டேன். ஏன்னா ஒருவேளை அவங்க நடந்து போயிட்டே இருக்கவங்க ஜஸ்ட் கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம கார்ல வந்து விழுந்துருவாங்க. இப்ப இதுதான் விழிப்புணர்வு அப்படிங்கிறது. இப்ப இது மாதிரி நம்ம போகும்போது அவங்க நம்ம உள்ள தள்ளி வந்தா கூட நம்மளுக்கு விபத்து ஏற்படாது. இப்ப நம்ம போற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டீ ரோடு வருது, ரைட் லெஃப்ட் ஒரு ஜங்ஷன் மாதிரியான ஒரு இடம் வருது. இதுல நம்ம எப்படி வந்து இந்த விழிப்புணர்வோட கார் ஓட்டணும் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நான் நிறுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல இருந்து போகும்போது நான் காரை வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கேன். நம்மளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரோடு கிராஸ் ரோடு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப இதுல என்னன்னா நம்ம வந்து லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம், இண்டிகேட்டர் போட்டேன். அதே சமயம் லெஃப்ட் டர்ன் பண்றதுக்கு முன்னால ரைட் சைடு நம்ம பார்க்கணும், ரைட் சைடு பார்க்கணும், இந்த ரோடையும் பார்க்கணும். ரெண்டு ரைட் சைடு நம்ம பக்கத்துலயும் பார்க்கணும். அந்த சைடு பாருங்க ஒரு கார் ஒன்று டாடா ஏசி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இதுதான் நம்மளோட பார்த்ததுனால நம்ம வந்து நான் நிப்பாட்டி இப்ப நம்ம பார்க்காம இந்த பக்கம் லெஃப்ட்ல நான் திருப்பி இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த டாடா ஏசி வந்து நம்ம கார்ல வந்து மோதிடும். இப்ப திருப்பி இன்னொருத்தர் ரைட் பார்க்கணும். இப்ப திருப்பி நம்மளோட நார்மலா நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்ப ஒரு டீ ரோட்ல இந்த மாதிரி டீ ரோட்ல வந்து நம்ம நிக்கும் போது ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு வாகனங்களை வருது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காரை எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த காமிச்சா அந்த டாடா ஏசி இருந்தது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு பைக் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இந்த பைக்குக்கு போதுமான இடம் விட்டு நம்ம லெஃப்ட்ல ஓரளவுக்கு தள்ளி போயிடணும். அந்த பைக்கை ஒட்டி நம்ம போனோம் அப்படின்னா பைக் வந்து கொஞ்சம் ஷேக் ஆனாலும் நம்ம கார்ல வந்து விபத்து ஏற்பட்டுரும். இப்ப அந்த மாதிரி ஒரு பைக்கர்ஸ் வரும்போதோ ஒரு பெடஸ்ட்ரியன் நடந்து போகும்போது நம்ம அதை முன்னாடியே கணிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு கிராஸ் ரோடு ஒன்று நம்மளுக்கு அந்த இடத்துல வருது. இப்ப இந்த கிராஸ் ரோடு வரும்போது நம்ம என்ன கணிக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். இப்ப இந்த கிராஸ் ரோட்ல இருந்து யாரு வேணாலும் வரலாம், வாகனம் வரலாம், யாராவது நடந்து கூட வரலாம். அப்ப அதுல ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம விஷன் அதுல போயிடணும். ரைட் லெஃப்ட் மிரரையும் பார்த்து அதையும் பார்த்துட்டு நம்ம இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்ல வருது, ஸ்பீட் பிரேக்ல ஏறுறேன். இப்ப இந்த ரைட் இந்த ஜங்ஷன் ரோட பார்க்கும்போது இப்ப லெஃப்ட்ல அதே மாதிரி ஒரு ஜங்ஷன் ரோடு வருது.
இதெல்லாம் நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போதே நம்மளுக்கு வந்து இதெல்லாமே விஷன் பண்ணிக்கிட்டே போகணும். இப்ப இதுல யாராவது வர்றாங்கன்னா ஒருவேளை ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டே போனோம், டக்குன்னு பிரேக் பண்ணிடலாம். இது இல்லாம நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரோட மட்டுமே நம்ம ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டா ரோட்டை பார்த்துக்கிட்டே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய கிராஸ் ரோட்ஸ், இந்த மாதிரி சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு போகும்போது விபத்து ஏற்படுறதுக்கு இதுதான் 90% சான்ஸ் இருக்கு. பாருங்க ஆப்போசிட்ல சிச்சுவேஷன் பாருங்க, அனிமல்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பைக் வந்துட்டு இருக்கு, ஒரு சின்ன ரோடு தான். இப்ப என்ன பண்றேன்னா அந்த பைக் வருது, ஸ்லோ பண்ணிட்டு கியரை டவுன் பண்ணிட்டு போதுமான இடம் அவங்களுக்கு கொடுத்து நல்ல லெஃப்ட்ல வந்துட்டு இப்ப அவங்களுக்கு நான் அலோவ் பண்றேன். இதே நான் வந்து ஸ்ட்ரெயிட் சென்டர்லயே போயிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு போதுமான இடம் இருக்காது. இப்போ ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, அதை வாட்ச் பண்ணணும். ஒரு பைக் நின்றுகிட்டு இருக்கு, முன்ன ஃப்ரெண்ட்ல ஒரு பைக் நின்றுட்டு இருக்குன்னா ஒருவேளை அவங்க எந்த நேரமும் நம்ம உள்ளர வரலாம், ஆன் பண்ணிட்டு பார்க்கணும் அவங்க ஒருவேளை வர்றாங்களா என்னங்கிறத ஜஸ்ட் முன்னாடியே நம்ம கணிக்கணும். அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு தான் விழிப்புணர்வுங்கிறது. இந்த வந்து புதுசா கார் கத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து டிரைவிங் மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது. நல்ல கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுமே இந்த அவேர்னஸ் இல்லாம இப்ப கார் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கார் ஓட்டினா போதும், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருந்தா போதும் நினைக்க, அது தப்பு ரொம்ப. இப்ப பாருங்க இது ஒரு மெயின் ரோட்ல போய் நம்ம போய் ஜாயின் பண்ண போறோம். இப்ப இந்த மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணும்போது லெப்ட் ரைட்டு எந்த இடத்துல இருந்தாலும் கார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டேன். எப்படி நிறுத்துறேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடு வந்து தெரியுற மாதிரி நிறுத்திருக்கேன், லெஃப்ட் சைடு தெரியுற மாதிரி நிறுத்திருக்கேன். ஏன்னா லெஃப்ட் சைடு கார் வரலான்னு பாக்க, லெஃப்ட் சைடு பார்த்துட்டு அங்க ஒன்றும் கார் வரல, ரைட் சைடும் கார் வரல. இப்ப நான் வந்து என்னோட டிராக்குக்கு வந்துட்டேன். இப்ப இந்த ரெண்டு சைடுமே நான் கார் நிறுத்தி வாட்ச் பண்றதுன்னா இதுதான் அவேர்னஸ்ங்கிறது. நாம அதை வாட்ச் பண்ணாம நேரா அந்த ரோட்ல இருந்து நான் ஏறிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த சைட்ல ரைட் லெஃப்ட் வரக்கூடிய வாகனம் வந்து நம்ம வாகனத்துல மோதிடும். இதுதான் உங்களுக்கு வந்து மெயினா அவேர்னஸ் அப்படிங்கிறது. ரோட்டோட அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும். ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சர்ஃபேஸ் சமமான ரோடு எப்போதும் இருக்காது, மேடு பள்ளம் இருக்கும். இப்ப ஆப்போசிட்ல உள்ள ரோடு பாத்தீங்கன்னா ஒரு புது ரோடா தெரியுது, அந்த இடத்துல ஒரு ஜாயின் ஒன்று இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பார்த்து போகணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாயின் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகணும். லெஃப்ட்ல ஒரு கட் ரோடு ஒன்று வந்துகிட்டு இருக்கு, பைக் போய்கிட்டு இருக்கு. இப்ப ரைட் மிரர் நான் வாட்ச் பண்ணிட்டே போறேன். அட் சேம் டைம் மிரர் வாட்ச் பண்ணணும், ஃப்ரண்ட்ல வர வாகனத்தை கணிக்கணும், சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டே போகணும். லெஃப்ட் மிரர் பார்க்கணும், ரைட்டு, சென்டர், ஃப்ரண்ட் ரோடு பிளஸ் கிராஸ் ரோடு, அதனால நம்ம போயிட்டு இருக்க காரு, பெடஸ்ட்ரியன்ஸ், பைக்கர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஆவரேஜா நம்ம வந்து கணிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்சா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளும் விபத்து ஏற்படாம கார் ஓட்டணும். இந்த மாதிரி நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி நீங்க வந்து கார் டிரைவ் பண்ண முடியும். அவேர்னஸ் இல்லாம நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது எதையுமே நம்ம கணிக்க மாட்டோம். இப்போ ஒரு பைக் போயிட்டு இருக்கு, ஆப்போசிட்ல பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, ஹார்ன் பண்றேன். எதுக்குன்னா அவருக்கு ஹார்ன் பண்ணும்போது அவரு நம்ம டிராக்குக்கு வராம இருப்பாரு. நம்ம ஆன் பண்ணாம நேரா போனோம் அப்படின்னா அவரு என்ன செய்வாருன்னா நம்மளோட டிராக்குக்கு வந்துருவாரு. ஆப்போசிட்ல பஸ் வர்றதுனால நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுக்கு வந்து விபத்து ஏற்படுறது. மெயினா நீங்க வந்து வாட்ச் பண்ண வேண்டியது, ஒரு அவேர்னஸ் வேணும்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லி நம்ம 4 சைடு நம்மளால திரும்பி பார்க்க முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் மிரரை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சரௌண்டிங்ஸை பார்க்கணும். ஃப்ரண்ட்ல வர ரோடோட சிச்சுவேஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ், நம்மளுக்கு வந்து சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேகம் வந்து இந்த இடத்துல ஆபத்தான வளைவு இருக்கு. இப்ப பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு போர்டு ஒன்று காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து சயின்ஸ், ரோட்ல வந்து சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு. இப்ப லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹசார்ட் சைன் ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்க. அந்த சிம்பிளா நம்ம வாட்ச் பண்ணணும் அவசியம் ரோட்ல போகும்போது. இப்ப என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் விபத்து பகுதின்னு போட்டிருக்காங்க, ஜோன் விபத்து பகுதின்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்ன செய்யணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன இதனால அது போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப பாருங்க ஃப்ரண்ட்ல போற மெயின் ரோட்ல இருந்து ஒரு கட் ரோடு ஒன்று வருது. இந்த இடத்துல கோ ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கோ ஸ்லோன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட்ல அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து மெயின் ரோட்ல வந்து ஜங்ஷன் ஏறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம ஃபாஸ்டா போனோம் அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப பாருங்க இதுல ரோடு ஒன்று பிரியுது. இப்ப நான் இந்த ரோட்ல தான் போறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன், லெஃப்ட் சைடு வருதா வாகனம் வருதான்னு பார்த்துட்டு பொறுமையா பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல திருப்புறேன். இந்த இடத்துல நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாம ஒரு லெஃப்ட் சைடு பார்க்காம நான் வாகனத்தை திருப்புறேன் அப்படின்னா அந்த சைடுல ஒரு பைக்கோ ஒரு பெடஸ்ட்ரியனோ வந்தாங்கன்னா நம்ம வாகனத்தை வந்து மோதிடுவாங்க. இப்ப நான் இந்த ரோட்ல வந்து ஜாயின் பண்ண, இப்ப அங்க உள்ள போர்ட் சைன்ஸ் எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் சைனு, ஒரு ஹசார்ட் சைனு, ஒரு லெவல் கிராசிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணாதான் நம்ம வந்து விபத்துகளை தவிர்க்க முடியும். டிரைவிங்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்,
அது நல்லா ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அவேர்னஸ், சிச்சுவேஷன் அவேர்னஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணணும். இந்த மாதிரி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இப்ப டேர்னிங் வருது பாருங்க. இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு ரோடு, ஒரு டேர்னிங் வருதுன்னா எந்த மாதிரி ஒரு டேர்னிங், ஆப்போசிட்ல வர்ற வாகனம் தெரியுதா? இப்ப பாருங்க ஒரு டேர்னிங் வருது, ஆனா ஆப்போசிட்ல வாகனம் வர்றது எனக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு டேர்னிங். அப்ப என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையா ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும், ரெடியா பிரேக் வந்து அப்ளை பண்ண ரெடியா இருக்கணும். இப்ப டேர்ன் பண்றேன், இப்போ வாகனம் எதுவும் வரல, போயிட்டு இதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்த்து நம்ம போகணும். நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு வாகனம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றதுங்கிறத யோசிச்சு போகும்போது எதிர்பாராத விதமா வாகனம் வந்துச்சுன்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி டேர்னிங்ஸ் நம்ம ரொம்ப கவனிக்கணும், ஹார்ன் பண்ணணும். நம்ம வந்து இந்த இடத்துல வர்றோம் அப்படிங்கறத ஹார்ன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். ரோட்டோட லெஃப்ட் கார்னர்ல தான் போகணும், அப்பதான் ரைட் சைடு வர்ற வாகனத்துக்கு போதுமான வழி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரோட்டோட அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டிரைவ் பண்ணணும். இந்த விழிப்புணர்வோட நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரைவிங்ல ஒரு நல்ல கான்பிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா விபத்து ஏற்படாது. ஆப்போசிட்ல வர்ற டிரைவர்ஸ் வந்து தவறு செஞ்சாலுமே நம்ம வந்து அதை தவிர்க்க முடியும். இப்ப நான் லைட்டா பிரேக் அப்ளை பண்றேன், ஏன்னா சிச்சுவேஷன் ஒரு டேர்னிங் வருது, ஒரு கிராஸ் ரோடு வருது, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டேன். வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எவ்வளவு வேகம் போகணும், எந்த இடத்துல ஸ்பீடு போகணும், எந்த இடத்துல மீடியம் போகணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட் போகணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிரைவ் பண்ணுவோம். பாருங்க ஆப்போசிட்ல ரோடு வந்து இந்த இடம் ரொம்ப பள்ளமான ரோடா இருக்கிறதுனால அதை நான் கணிச்சு செகண்ட் கியர் மாத்திட்டு இப்ப நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல எல்லாம் முன்னால வாகனம் நிறைய இருக்கிறதுனால ஆன் பண்ணிட்டே போனோம். ஏன்னா எந்த நேரமும் யாராவது குறுக்க வந்துருவாங்க, ஒரு காருக்கு முன்னாடில இருந்து டக்குன்னு குறுக்க வந்துருவாங்க. ஆன் பண்ணிட்டு ரைட் மிரர் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ரோடு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து செகண்ட் கியர்ல தான் போகணும், ஸ்லோவா போகணும். அப்பதான் நம்மளோட வாகனத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்மளால டிரைவ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஃபாஸ்டா போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல என்டர் ஆகும் போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவும் அவேர்னஸோடய நம்ம போகணும். எந்த நேரமும் யாரும் குறுக்க வரலாம், பைக் வரலாம், பெடஸ்ட்ரியன் வரலாம், கார் வந்து கிராஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ஒரு விழிப்புணர்வோட டிரைவ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். பாருங்க பெரிய பெரிய பள்ளமா வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்ப பிரேக் பண்ணும்போது மிரர் செக் பண்ணிட்டு பிரேக் பண்ணணும். அப்பதான் பின்னால வாகனம் வர்றது நம்ம வாகனத்துல மோதாம நம்ம தவிர்க்க முடியும். இப்ப பாருங்க லெஃப்ட் சைடு ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஸ்லோ பண்ணிட்டோம். அவங்க போறதுக்கு நம்ம வழியை கொடுக்குறோம், வெயிட் பண்ணி அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம மூவ் பண்றோம். ரைட் சைடு பாருங்க ஒரு வேன் வந்துகிட்டு இருக்கு, அதையும் நான் பார்த்துட்டேன். பைக் வந்துகிட்டு இருக்கு, 4 சைடு நான் கவனிச்சுட்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு பொறுமையா நான் வந்து இப்ப நான் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இப்ப இதே நான் ரைட் லெஃப்ட் பார்க்காம நான் நேரா போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வர்ற வாகனத்துக்கு பெரிய இடையூறா போயிடும், நம்மளுக்கும் பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க விழிப்புணர்வோட கார் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டிரைவிங் வந்து ரொம்ப அருமையா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.